ஊரில் நோம்பி வந்துட்டு செம ஜோராக நடந்து முடிஞ்சிச்சு. 3 நாள் நடக்கும். முந்தத்த நாள் வந்துட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. திருமூர்த்தி டேமில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து வச்சுட்டு பூஜைலாம் நடக்கும் காலையில் கொஞ்சம். அப்புறம் நைட்டு தான் மெயின் விஷயமே. ஒரு 7 மணிக்கு மேலே வந்துட்டு கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு கேட்டை திறந்தால் இதான் வியூ. ஒரு கோயில் ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது, பிள்ளையார் கோயில். அப்புறம் அங்கிட்டு வந்துட்டு அம்மன் கோயில். நாங்கள் வந்துட்டு நைட்டு சாப்பிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா 10-11 மணிக்கு மேலே ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கோயிலில் இருந்துட்டு நகை, பூ, சாமியோட ஃபேஸ் இருக்குது அந்த அச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. கும்பந்தாளிக்கிறது, அதாவது சாமிக்கு வந்துட்டு ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க. கிணத்து மேட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க, ஊர் கிணத்து மேட்டில். ஆக்சுவலாக ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அங்கே கொண்டு போய் வச்சு ரெடி பண்ணுவாங்க. இவருக்கு தான் வந்துட்டு சாமியை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. சாமி வச்சுனையும் சாமி வந்துட்டு வந்துடும். எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சத்தத்துக்கு, அந்த பாட்டு சத்தத்துக்கே வந்துட்டு சாமி வந்துடும். அதை ரொம்ப வந்துட்டு பார்க்குறக்கே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் எனக்கெல்லாம். போகிற வரைக்கும் வந்துட்டு எனக்கு புல்லரிப்பு நிற்கவே நிற்காது. 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஒரு 2 மணிக்கு மேலே தான் வந்து சேருவோமே. கொண்டு வந்து சாமியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் வந்துட்டு தீர்த்தம் தெளிக்கிறது மற்ற விஷயம்லாம் நடக்கும். கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே.